அப்பா அப்பா டிரைவரையா வண்டியை எடுங்க, காலாடிப்பேட்டை பொம்மி குப்பம் போகணும். அப்பா என்ன வெயில மூளையே உருகி போயிடு போல இருக்குது. அப்பா அப்பா அந்த ஜக்குவை பார்த்து நீயா செல்வமா? இப்ப தெரியுமா ஜக்கு இருக்கிற உனக்கு? என்ன உன்னை ஒரே அடிச்சு கொன்னுடும். டிரைவர் வண்டியை நிறுத்து. ஐயோ ஐயோ அப்பா திருடன் தலையாரி வீட்டுல நுழைஞ்சா மாதிரி இந்த கோவிந்த அந்த செல்வத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டானே. டிரைவர் அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணு. கதவை சாத்தடிக்கும், கதவை திறந்து வைக்க ஓடுறது. ஐயோ ஜக்குவ நினைச்சாரு எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குங்க. அட்ரஸ் இல்லாத பையன் அட்ரஸ் கேக்குறீங்களே, நான் என்ன செய்வேன்? முருகா 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 உன் மனம் முருகாதா முருகா முருகா. ஐயோ ஐயோ டிராக்டர் ஓட்டுறியா? சின்ன வயசுல குடிச்ச பாலெல்லாம் தயிரா வெளியில வந்து முருகா முருகா. எனக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி, என்ன விட்டுடு, நான் ஓடிடுறேன். எந்த இடம்? இவன் வேற இங்க வரான். ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்மள பிச்சு குதறி போடுவான். கணக்கு யாரை கணக்கு போட வந்த? ஐயோ அதான் கணக்கு இல்லாம கொடுத்துட்டாங்களே. பாவம் தம்பி செல்வம் உடம்புல இருக்கிற நட்டு போட்டெல்லாம் கலட்டி பார்த்து பார்த்தா அடிச்சு விட்டாங்க. செல்வத்தை யாராச்சாங்க? ஓ சினேகிரே செல்வத்தை தான் அடிச்சவங்களை அடையாளமா பார்க்க முடியும். யாரோ டாக்ஸி மேல குழந்தைய ஏத்தி விட்டான்னு சொல்லி, குழந்தை மேல டாக்ஸிய ஏத்தி விட்டான்னு சொல்லி கூட்டமா போட்டானுவோம். அவ்வளவு தர்மாட்டி. செல்வம் எங்க இருக்கான்? நேரா ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. அங்க போனா நீங்க பாக்கலாம். வந்து உண்மையை சொல்லல உன்னை வெட்டி சூப்பு வச்சிருவேன். ஜக்குவ பார்க்க வந்துட்டு முதலாளிய பார்க்க வந்ததா புது புது கதை விடல உன்னை அப்படியே. ஐயோ தம்பி, அந்த கட்டைய வேஸ்ட் பண்ணிடாத, எரிக்கிறதுக்கு உதவும். என்னடா ஒரே கோபம் உனக்கு. என்ன விஷயம்? விஷயம் விபரீதமா போச்சே. இந்த குமாரு ஒரு 10 பேரா சூழ்ந்துக்கிட்டு பக்கு 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 பக்குன்னு குத்தி இருக்கிறானுவோ. அடிச்ச ஆளுங்களும் ஓடி போட்டானுவோ. அப்புறம் என்ன, அவனை கொண்டு போய் ஜெனரல் ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சு. மனசு கேட்கல, சொல்லிவிட்டு போறோம்னு வந்து. அப்படியா? இவனை பத்திரமா பாத்துக்க. இது வந்த அதை விட எனக்கு என்ன வேலை? அதுக்கு தானே வந்திருக்கிறேன். யோ உடம்புல உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு மரியாதையா வந்துரு. சும்மாரியா நொல்ல கண்ணு. என்ன அடிச்சானே அந்த பேமானி பையன் எங்கே? இப்ப அவன் கிடைச்சான், அவன் சத்தாரு பித்தாரா கேப்பிய ரொம்ப தைரியமா. ஏயா ஆளு தலைமறைவான உடனே சென விட்டா எந்திரிச்சு வாயா, என்னையும் சேர்த்து தாக்கிட போறான். எங்க கொடை கை காலை எல்லாம் எடுத்துக்க. ஏயா பீதிய கிளப்புற? பக்கத்து வீட்டுல எவனோ சத்தம் போட்டிருக்கான். ஊர்ல ஒரு பையன் சத்தம் போடப்படாதா? எந்திரிச்சு வாயா. எதுக்காயா தூக்கி ஊதுற? வாயா, வந்துட போறான். எந்திரி வா. ஏயா கண்ணு பிடிக்கிற? இது என்ன குப்பை? நான் நினைச்சேன் குபேரனுடைய பங்கா. முதலாளி, இவரு தாங்க நாம தேடிக்கிட்டு இருந்த லயன் கோவிந்தன்.
ஏன் கர்ஜிக்கிற? குழந்தைங்க பயப்பட போகுது. வாங்க கோவிந்தன், நான் தான் கோகுல் தாஸ். உங்க பேர்லயே தெரியுதுங்க. கோலாகலமா குஷியா பிசியா பசியா இருக்கிறீங்க. நீங்களும் இந்த குஷியில கலந்துக்கிறது. உட்காருங்க. பிராண்டியா விஸ்கியா? முதலாளி விஸ்கி போட்டுக்க சொன்னாலும் போட்டுக்கிறேன், பிராந்தி போட்டுக்க சொன்னாலும் போட்டுக்கிறேன். வஞ்சனையா? ஓகே, கமான் கேர்ள்ஸ். கமான் கமான் கமான். பக்கி ஏன் பறக்கிறேன்? அண்ணங்கிட்ட சில்மிஷம் செய்யுங்க, ஆனா சேதாரம் செய்யப்படாதே. ஏன்பா நீ போதைக்கு குடிக்கிறியா இல்ல போறதுக்கே குடிக்கிறியா? நான் போமாட்டேன்டா. வயசுலயே ஒரு பெரிய கடை வச்சிருக்கிற சூப்பர் மார்க்கெட். நல்ல கண்ணு, நீ நல்ல கண்ணுடா. என்னடா கொஞ்சற? அதுக்குதான் பக்கத்துல ஆளு கொடுத்துருக்கிறேன். கஷ்மாலா, நீ என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துன, ஆனந்தத்தை கொடுத்த. நீ நல்ல நண்பன், உயிர் நண்பன், என் ஜக்கு மாதிரி. கேர்ள்ஸ், மாப்பிள்ளைக்கு மசாஜ் பண்ணுங்கடி. இப்பதான் ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு. அவன் அழுக்குங்கடி. ஏன்பா லயன் கோவிந்தா? ஏன்பா யார் அந்த ஜக்கு? ஜக்குவ தெரியாது? குப்பத்துல ஜெயக்குமார்ங்கிற பேர்ல சுத்துறானே, அவன் தான் ஜக்கு. டிரைவர் செல்வத்தோட சிநேகிதரா? முதலாளி, நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க. செல்வமும் ஜக்குவும் பரம விரோதிகள். அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும். செல்வமும் ஜக்குவும் கீரியும் பாம்பு மாதிரி ஒருத்தனை ஒருத்தர் தெரியாமலேயே தேடி